பேருக்கு வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும்னு கனவு இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் எல்லா கனவும் நிஜமாறது இல்லையா? அப்ப அந்த ஏமாத்தம் மெல்ல மெல்ல நமக்குள்ள தங்கிடும். ஆனா எல்லா நேரமும் ஏமாத்தத்தோடயே வாழ முடியுமா என்ன? குளிர மழையில சூடா மிளகா பஜ்ஜி தேடுறதும் அதே ஏமாந்த மனசுதானே. மனசு அது ஒரு பெரிய மாய உலகமா தோணுது இல்லையா? அந்த மாய உலகத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க மனதோடு பேசலாம் வாங்க. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0443427777 044336329994. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் மேய்கண்டானும் மனநல ஆலோசகர் ஷீலாவும் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். இன்னைக்கு ஒரு செய்தித்தாளை பாக்குறப்போ ஒரு பணியிட மாற்றம் காரணமா அது விருப்பம் இல்லாம அந்த பணியில போய் அமர்ந்து அங்கிருந்து தனக்கு இடமாறுதல் வேணும், தன்னோட குடும்பத்தோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த மன உளைச்சல் காரணமா தற்கொலை செய்துகிட்டதா ஒரு செய்தியை நான் படிச்சேன். அந்த மன அழுத்தம் எப்படி ஏற்படுது, அதை பத்தி சொல்லுங்க. பொதுப்படையா பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் நம்ம ஊர்ல அப்பா அம்மாக்கு நிறையவே ஏற்படுது. இது நாங்க பைக்கான்னு சொல்லுவோம், பேரண்ட்ஸ் இன் இந்தியா சில்ட்ரன் இன் அமெரிக்கான்ட்டு. அந்த சில்ட்ரன் இன் அமெரிக்கா அந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருக்க குழந்தைங்களை பார்க்க முடியாம அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களோட வளர்ந்த அப்பா அம்மா ஒரு சிலர் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஒரு வெறுங்கூடு மாதிரி ஆன மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு மன அழுத்தத்துக்கு போயிட்டு தற்கொலை எண்ணங்கள்லாம் வரலாம். இதே மாதிரி அனுபவங்கள் தன்னோட கணவனோ இல்ல நெருங்கிய சொந்தமோ வேற யாராவது வெளியூர்ல வேலை பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்து வாழ முடியாத மனைவிக்கும் வரலாம். இந்த மாதிரி வர்றவங்க ஒண்ணு அந்த கணவன் அந்த வேலை மாற்றங்கள் செய்ய முடியலனாலும் வேற ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலையை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க மனைவியோட இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாம். இல்லனா இந்த வேலை மாற்றம் கிடைக்கலனாலும் அந்த வேலையில இருந்துகிட்டு சமாளிக்கும் திறன் வாங்க. அந்த இப்போ எனக்கு ஒரு இடமாற்றம் நான் எதிர்பார்த்து ஒரு இதுல அப்ளை பண்றேன்னா அது கிடைக்கலனாலும் பரவாயில்லன்ட்டு அதே வச்சுக்கிட்டு சமாளிக்கிற திறனை ஏற்படுத்திக்கலாம். அந்த ஏமாற்றத்தை தாங்குற பக்குவத்துலதான் இவங்க ரொம்ப மன உளைச்சல் அடையிறதா இருக்காங்க. கொஞ்சம் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கிற பக்குவமும் அந்த சகிப்பு தன்மையை வளர்த்துக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனையை ஈஸியா இவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். விஜி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் விஜி. நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன். என் பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சான். அது கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கு ட்ரைனிங் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிடிக்கல எனக்கு, நான் ட்ரைனிங் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருத்தணும் பண்றான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான். அதான் இப்போ பைக் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டேன். அந்த பைக்கை வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ரேஸுக்கு போறேன் அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு பைக்ல போயிடுறானே தவிர்த்து ஹோட்டலுக்கு போக மாட்டேங்கிறான். இது எனக்கு ரொம்ப சீப்பா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை எப்படி மைண்ட் வாஷ் பண்றதும் எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நான். அவன் நல்ல இன்ட்ரெஸ்டடா வேலைக்கு போற 2 years முடிச்சிட்டான் கோர்ஸ் லாஸ்ட் இயர்ஸ்க்கு. ஆனா இப்ப நான் போகல அப்படிங்கிற மாதிரி உட்கார்றான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சரி, அவனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கூட சொல்ல முடியாது, நல்ல பையன், என்ன அப்படி இருக்கான்னு எனக்கு புரியல. அதுக்காக உங்கள்கிட்ட சொல்லுங்க டாக்டர். இப்போ இவங்க ஒரு பேரண்ட்ஸோட அந்த வருத்தம், நம்மளோட குழந்தை சரியான வழியில போகணுங்கிற வருத்தத்தை பதிவு பண்ணிருக்காங்க, என்ன பண்ணலாம்? அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுலயும் தன் குழந்தைக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. பள்ளிக்கூட போற வயசுல இந்த பள்ளிக்கூட போறது படிக்கிறது, அதை தவிர பெருசா எதுவும் பொறுப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகும்போதும் படிக்கிறோம், அதுக்கப்புறம் வேலை பார்க்கற பொறுப்பு வரும்போது வேலைக்கு போறோம். சோ அந்தந்த வயசுல அவங்கவுங்க அந்தந்த பொறுப்பை செஞ்சாதான் நல்லா இருப்பாங்க. அந்த பொறுப்பு செய்யாதப்ப அது ஒரு பிரச்சனையா தெரியுது. அந்த பொறுப்பு இவருக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்பு இல்லாம அப்பப்ப நடந்தாரா, இல்ல அந்த பொறுப்பு இல்லாம நடக்கும்போது இவங்க தட்டி கேட்டாங்களான்னு தெரியல. சோ அந்தந்த வயசுலயே அந்தந்த பொறுப்பை செய்யும் போது நம்ம தான் உதாரணமா இப்ப பெற்றோர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு எடுத்துக்காட்டா அவங்க பொறுப்பை அவங்க கரெக்டா பார்த்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களும் எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளை டிசிப்ளின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். விஜய், டாக்டர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா ஒரு காலர் இருக்காங்க, விசாலம், சென்னையில இருந்து பேசுறாங்க. விசாலம், நீங்க எங்களோட தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். விசாலம்
நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கணும்னா நீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வந்து என் பையன் வந்து இப்போ குழந்தைகள் வந்து பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொறுப்பு அப்படிங்கறது எந்த வயதுல எட்டி பார்க்க ஆரம்பிக்கும்? வயதுன்னு சொல்லும் போது பொறுப்பை வந்து ஒரு ஆளுமை திறனா ஒரு குணமா வச்சு பார்க்கும்போது ஒரு 16 இருந்து 25 வயசுக்குள்ள வந்து அது திரண்டு உருவாகும். கரெக்டா. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களோட மரபணுலே வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த பொறுப்புள்ள குழந்தைக்கும் பொறுப்பு இல்லாத குழந்தைக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ ஒரு உதாரணமா ஒரு சோஃபால இருந்து விளையாட்டு ஒரு குழந்தை இறங்குதுன்னா ஒரு துணி கீழே விழுந்தா கூட அதை எடுத்து வச்சுட்டு போற குழந்தைங்களும் இருக்கு, அதை கண்டுக்காம விட்டுட்டு போற குழந்தைங்களும் இருக்கு. ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே பொறுப்புள்ள குழந்தைங்களும் இருக்காங்க. இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம தான் அதை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லணும். இதை வந்து அது நடத்தை இயல்னு சொல்லுவோம் நாங்க. அந்த நடத்தை மாற்று சிகிச்சைன்ற மாதிரி இதை எப்படி கொண்டு வரலான்ட்டு அவங்களுக்கு கரெக்டா இந்த மாதிரி நல்ல பொறுப்புள்ள விஷயங்களை செஞ்சா தட்டி கொடுக்கறது, அதுக்கேற்ற சன்மானங்கள் கொடுக்கறது. இந்த பொறுப்பு இல்லாத விஷயங்கள் செய்யும் போது கண்டிக்கிறது, இல்லைன்னா அவங்கள கண்டுக்காம வர்றது. அவங்களுக்கு பொறுப்பு இல்லாத விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா இவங்க தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. முன்னாடி பேசின காலத்து கூட பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி கல்லூரிக்கு போகல, அதுக்கப்புறம் வேலைக்கு போகலன்றாங்க. ஆனா இவங்க பைக் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க பெற்றோர்கள் வந்து தனக்கு கிடைக்காதெல்லாம் தன் பிள்ளை கிடைக்கணும்ட்டு பொறுப்பு இல்லைனாலும் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உலகமே வந்து ஒரு நடத்தைய நம்பிதான் போயிட்டு இருக்கு. பெற்றோரும் வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிளஸ் அவங்க நல்லா நடந்துக்கும் போது நல்ல சன்மானம் கொடுக்கலாம். ஒண்ணுமே பொறுப்பு இல்லாம நடக்கும் போதும் கொடுக்கறதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த பொருளோட மதிப்பும் தெரியாது, நல்லா நடக்கிறதுக்குன்ற மதிப்பும் தெரியாம இருக்கும். அடுத்ததா சங்கீதா நம்மளோட தொடர்புல இருக்காங்க. சங்கீதா வணக்கம். நீங்க என்ன கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது இப்ப ஆக்சிடென்ட், இப்ப ஏதாவது நியூஸ் பாக்குறப்ப, பேப்பர் படிக்கிறப்ப இந்த ஆக்சிடென்ட் நியூஸ் பார்த்தாவே நமக்கு நாளைக்கு இது மாதிரி நடக்குமா, நமக்கு இது மாதிரி, அதனால எங்க போறது கூட பயமா இருக்கு மேடம். பஸ்ல போறதுக்கு, வேன்ல போறதுக்கு, எதுக்கா இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படியே பக்கம் ஃபுல்லா அதே தான் நினைச்சிட்டே இருக்கு தோணுது. எந்த ஃபுல்லாவே என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மறக்கவே முடியல என்னால. வேற படிச்சு மறக்கணும்னு பார்த்தாலும் மறக்க முடிய மாட்டேங்குது. அது என்ன பண்ணலாம்? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்களா இல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இதேதான் என் பையன் 7 வருஷம் குழந்தை எல்லாம் பிறந்தது. நம்ம பையனை யாரு பாத்துக்குவா, என்ன பண்ணுவா, ஏதாவது ஒண்ணு வெளியில போய் நமக்கு ஒண்ணு ஆச்சுன்னா இந்த மாதிரி இதேதான் எனக்கு ஃபுல்லாவே சிந்தனை ஃபுல்லா அதேதான் இருக்கு. ஆக்சிடென்ட் நியூஸ் படிச்சாவே எனக்கு அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம், என்ன தீர்வு, அதுக்கு என்ன மனசு கொஞ்சம் ஃப்ரீயா வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இந்த பய உணர்வு எதனால அது அதிகமா இருக்கு? தெரிஞ்சவங்க யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா நாளைக்கு நமக்கு இது மாதிரி எங்கேயாவது போனா இது மாதிரி ஆயிடுமா, அதனால போறதுக்கு வெளியில போறதுனாலே கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து வீட்ல இருக்கீங்களாமா? ஹவுஸ் ஒய்ஃபா? இல்லங்க மேடம், நான் டீச்சரா இருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான். இருந்தாலும் பசங்கள்ட்ட போனா ஃப்ரீ ஆயிடுது. வீட்டுல தனியா இருந்தா ரொம்ப மனசுக்கு ஏதாவது. நீங்க வந்து இப்ப வந்து வெளியில வேலைக்கு போகும்போது அதை மறந்துடுறீங்க, உங்க மைண்ட் ஆக்குபைடா இருக்கு. வீட்டுல வந்து ஃப்ரீயா இருக்கும்போது அதை பத்தின சிந்தனைகள் தான் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க வந்து உங்க மைண்ட வந்து அந்த ஃப்ரீயா இருக்கிற டைம்லயும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லன்னா ஃப்ரீக்வெண்டா வந்து அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும் போது நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொஞ்சம் போய் பார்த்து அந்த ரத்தம் அந்த மாதிரி பயம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகினீங்கன்னா கூட இந்த மாதிரி பயம் எல்லாம் போயிடும். அவங்க அப்புறமா எப்படி ரெக்கவர் ஆகி வராங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் போயிடும்மா. சங்கீதா, உங்களுடைய பய உணர்வு எப்படி போகணும் அப்படிங்கறது சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. நீங்க தொடர்ந்து பாருங்க, நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், இந்த மாதிரியான பயங்கள்லாம் வந்து தலை தூக்க என்ன காரணமா இருக்கு? நிஜமாவே உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்மர்சிவ் டைப்பா ஒரு வெளியில யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருந்திருப்பாங்க, அது மாதிரி இருந்திருப்பாங்க. சோ அது மாதிரி அவங்க நிறைய வந்து ஆக்டிவிட்டி வந்து வச்சுட்டு மைண்ட கொஞ்சம் ஆக்குபைடா வச்சுக்கலாம். சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து சில பேர் வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்து ஆக்சிடென்ட பத்தி பேசுறது, சில பேர் அசர்ட்டிவா இருப்பாங்க, சில பேர் அதை வந்து ரொம்ப இதுவா பயம் உணர்ச்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை ஏத்துக்கிற தன்மை இல்லாம இருக்கு. வணக்கம் சேகர். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க மேடம்? அதாவது நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் மேடம். சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேங்க. பேசுங்க. ஹலோ மேடம், பேசுறது காது கேக்குதுங்களா?
நீங்க பேசுறத கேக்குது, சொல்லுங்க. மேடம் அதாவது ஒரு 5 years முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் மேடம். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல அவங்க அதை வந்து கேஸ்ட் வேற ஜாதி வேறன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. சரி. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மைண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. எதை நினைச்சாலும் வந்து ஒரு பய உணர்ச்சி வருது. என்ன மாதிரியான பயங்கள் உங்களுக்கு ஏற்படுது? அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணை கல்யாணம் ரொம்ப தீவிரமா இருக்கும்போது பிரச்சனை வந்ததுங்க. பாய்சன் சாப்பிட்ற அளவுக்கு போனுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம செத்து போயிடலாமா, எதுக்கு லைஃப் வந்து நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வு இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். சரி, இப்போ ஒரு சில டைம்ல அந்த மாதிரி வருதுங்க. எதுக்கு நாம இருக்கணும் அப்படின்னு தான் தோணுதுங்க. உங்களுடைய கவலைகள் புரியுது. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவங்களுக்கு பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சார் இன்னும் தெரியலங்க சார். நான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகலைங்க, எனக்கு மேரேஜ் ஆகல. ஆனா வந்து இன்னும் தெரியலங்க சார். ஆனா வந்து பேசுறது இல்லைங்க. இல்ல உங்களோட இந்த காதல் வந்து நீ காதல் வந்து பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் தெரியலங்க சார். பேசிட்டு தான் இருக்கேங்க சார். ஆனா வீட்டுல மட்டும் சம்மதிக்கலைங்க சார். வீட்டுல சம்மதிக்காம பேசிட்டு இருக்கீங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாங்க சார், பேசிட்டு இருக்கேன் சார். பேசணும் அடிக்கடி பிரச்சனை வருதுங்க வீட்டுல. வீட்டுல இருக்கிற லைஃப்ல நம்ம வந்து இருந்ததே வேஸ்ட், இது மாதிரி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வருது. இல்ல இது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க? சார் அவங்களும் என்ன மேரேஜ் இருக்காங்க சார். அவங்களும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல இல்லையா? இல்லைங்க சார், பண்ணிக்கல. இப்ப 2 பேருமே வந்து அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக வந்து காத்துட்டு இருக்கீங்களா? அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேருமே வந்து 18 வயசு தாண்டிடுறவங்க தான் இல்லையா? நீங்க 21. எனக்கு 28 சார். அவங்க வந்து 25. அவங்களும் வேலை பாக்குறாங்களா? அவங்க சார் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா சம்மதிக்கலனாலும் நம்ம 2 பேரும் வந்து தனியா நின்று வாழ்ந்துக்கலாம்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யோசிக்கும் போது அவங்க ஒரு சில டைம்ல வந்து மாற்றி முடிவு எடுக்கிறாங்க சார். ஒரு சில டைம் வந்து வீட்டுல சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில டைம் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து வரலாம் அப்படின்றாங்க. இல்ல நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், நம்ம ஊரில் இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு காதல் வந்து வெற்றி அடையணும்னா அது 2 பேர் கையிலுமே இருக்கு. இப்போ நீங்க மட்டும் இங்க ஸ்ட்ராங்கா இருந்து பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி உங்களோட நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களும் அதே அளவுக்கு முழுசா வந்து உங்களை நம்பி அவங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லன்னு வரதா இருந்தாங்கன்னா சட்டப்படி நீங்க வந்து அப்பா அம்மா சம்மதம் இல்லைனாலும் உங்களுக்கு 2 பேருக்கும் மனசோட மனசு ஒத்து போகுதுன்னா நீங்க துணிஞ்சு முடிவு பண்ணலாம். அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கல, அவங்க ஒரு 2 மனதா இருக்காங்க, குழப்பமா இருக்காங்கன்னா அந்த குழப்பத்தினால உங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடு மாதிரி ஆயிரும். இவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியாம அப்பா அம்மாவும் சம்மதிக்கலன்னு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் மன உளைச்சல்லாம் ஆகும். நீங்க வந்து இதை கொஞ்சம் தெளிவா அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அவங்க கிட்ட கேட்டு ஒண்ணு அவங்க இந்த முடிவுல இருந்து வெளியே வரணும். 2 பேரும் ஒரு 28-25 வயசு இருக்கும்போது முடிவெடுக்கக்கூடிய திறன்ல தான் இருக்கீங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற அவங்க முடியாதுன்னு இருந்துட்டாங்கன்னா நீங்க அதுல இருந்து மறந்து வெளியே வர பாருங்க. இந்த நீங்க சொல்லும் போது கூட இந்த மாதிரி செத்துடலான்னு தோணுதெல்லாம் சொன்னீங்க. இது இப்ப இவங்க வருவாங்க வரலன்னு தெரிஞ்சுட்டா கூட இவங்க வரலன்னு தெரிஞ்சுட்டாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களை மறக்கிறதுக்கு முயற்சி பண்றது, நம்மளோட மற்ற கடமைகளை பண்றது, உங்களுக்கு மற்ற வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா. இப்ப இந்த ஒரு வேலை மட்டும் நீங்க பண்ணல. உங்க அப்பா அம்மாக்கு நீங்க மகனா இருப்பீங்க, வேலை செய்யறீங்க, அந்த வேலையில நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுல கவனம் கொடுக்கணும். மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடலாம். உங்களுக்கு வந்து காலம்தான் வந்து நல்ல மருந்தா இருக்கும். அதுக்கும் மீறி ஏதாவது மனசுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயோ இல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்டயோ நீங்க வந்து உங்க உணர்ச்சிகளை பகிர்ந்துக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணோட உட்கார்ந்து பேசி நீங்க 2 பேரும் மியூச்சுவலா பேசி பிரிஞ்சுக்கிட்டாலும் சரி சேர்ந்துக்கிட்டாலும் சரி, ஆனா ஒரு முடிவு எடுங்க. சரிங்களா? சேகர், நம்பிக்கையோட ஒரு முடிவெடுங்க. உங்களுடைய காதல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்மளோட தொடர்புல இருக்காங்க சுந்தர், கோவையில இருந்து. சுந்தர் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சுந்தர். மேடம் எனக்கு ஒரு 3 கொஸ்டின் டவுட் இருக்கு மேடம். சொல்லுங்க. 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்க மாட்டேங்குது மேடம். சரி. செல்ஃப் கான்பிடன்ஸ். இன்னொன்னு வந்து டிசிஷன் மேக்கிங் ரொம்ப புவரா இருக்கு. ஓகே. இன்னொன்னு வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அது மேல ஒரு பயம் வருது. அந்த மாதிரி நடக்குமோ இந்த மாதிரி நடக்குமோ, ஒரு இன்டர்வியூ போறதுனால அந்த மாதிரி பயம் வருது. சரி. அதனாலதான் அதுதான் மேம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க.
மேம் இது மாதிரியான குழப்பங்கள், இந்த மாதிரியான நிலை எதனால ஏற்படும்? முதல்ல வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதை வந்து படிப்படியா நீங்க தான் அதை டெவலப் பண்ணணும். நீங்க வந்து மேபி உங்களை வந்து யாராவது ரொம்ப தாழ்ந்து பேசி அது மாதிரி நீங்க அதை இது பண்ணிருப்பீங்க, மனதளவுல பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க. சோ அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் டெவலப் பண்றதுக்கு நீங்களே உங்களோட செயல்ல ஒவ்வொன்னா நீங்க வந்து அதை பாசிட்டிவா வந்து காமிக்கணும். நீங்க அதை ப்ரூவ் பண்ணாதான் வந்து மத்தவங்க வந்து அதை அப்ரூவல் கொடுக்க முடியும். இன்னொன்னு வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டீங்கன்னா, அதான் வந்து எங்கேயாவது ஒரு வேலைக்கு டிசிஷன் மேக்கிங் வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட வந்து ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. டெசிஷன் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெசிஷன் மேக்கிங் அது மாதிரி இருக்கும். நீங்க நிறைய நெகட்டிவ் டெசிஷன் மேக்கிங் எடுத்திருக்கலாம், அதான் செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலும் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு. இது எல்லாமே கோரிலேட்டட் தான், நீங்க இது உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே. சோ நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல வந்து இந்த டெசிஷன் எடுத்தா இதுல பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்கு, நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குங்கறத எழுதிக்கோங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்ததுன்னா அதை ப்ரொசீட் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வேலைக்கு போகும்போதும் இதே மாதிரி ஒரு மனநிலையில போனீங்களா அதை வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங்கோட ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த வேலையில வந்து உங்களுக்கு சக்சஸா தான் அமையும். சுந்தர், டாக்டர் சொன்னது போல நீங்க கொஞ்சம் அதை பிராக்டிஸ்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவுல எல்லாமே சரியாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் நம்மளுடைய நிகழ்ச்சியில தொடர்புல இருக்காங்க மஞ்சு கோவையில இருந்து. மஞ்சு பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மஞ்சு, என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து நான் எப்ப என்ன வேலை செய்யறோம் அதுல கான்சென்ட்ரேஷன் எப்பயுமே இருக்கிறது, ஏதோ ஒரு திங்கிங்லயே இருந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்படிதான். இப்ப வந்து எனக்கு 23 ஏஜ் ஆகுது. நான் படிச்சுட்டு இருக்கும்போது கூட நான் 2 லைன் படிச்சனால என்னோட திங்கிங் ஏதோ ஒரு கிளாஸ் சம்பந்தப்பட்டதோ இல்ல வீட்டு சம்பந்தப்பட்ட மாதிரி போயிடும். அப்புறம் மறுபடியும் ரீட்டன் ஆகி வந்து ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் கவனிக்க முடியாது, உடனே அப்படியே நிறைய வாழ்க்கையில நிறைய இறந்துட்டேன். அப்படியே கான்சென்ட்ரேஷனே இல்லாம எல்லாத்துக்கும் மத்தவங்களை கேட்டு கேட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப வந்து அந்த லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம பஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட சாதாரணமா பஸ் போயிட்டே இருக்கு கண்ணு முன்னாடி, நான் ஏதோ திங்கிங்லயே தான் இருக்கேன். என்னோட ஸ்டாப்பிங் வந்தாலும் நான் இறங்குறதுல அதே திங்கிங்லயே தான் இருக்கேன். ஏதோ ஒரு ஸ்டாப்பிங்ல போய் இறங்கிடுறது அந்த மாதிரி இருக்கேன். என்ன பண்றான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மஞ்சு, உங்களோட பிரச்சனை என்னங்கிறது புரியுது. டாக்டர் என்ன சொல்றாங்கங்கறத கேட்கலாம். சார், என்ன மாதிரியான பிரச்சனை சொல்றது பாத்தீங்கன்னா, இது பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஒரு யோசனையில இருக்கும்போது மற்றொரு யோசனை போறதுன்னு அது சொல்லுவாங்க இல்லையா, மனம் ஒரு குரங்கு போலன்ட்டு. ஒரு எண்ணம் விட்டு இன்னொரு எண்ணம் வந்து தாவிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மனசை ஒருங்கிணைச்சி வச்சு அதை கொஞ்சம் போக்கஸ் பண்றது வந்து ஒரு கடினமான விஷயம். அது திரும்ப திரும்ப வந்து பயிற்சி பண்ணதான் வரும். நீங்க வந்து உங்க கவனம் செதறாம ஒரு விஷயத்த பண்றதுக்கு வந்து படிக்கிறீங்கன்னா அது வந்து படிக்கிறது கவனம் செதறாம இருக்க, அதை வந்து எழுதி பாக்குறது, அது ஒரு 10 நிமிஷம் படிச்சீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திரும்ப படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில செயல்முறைகள் செஞ்சு பார்க்கலாம். அதையும் மீறி வந்து உங்களுக்கு கவனம் செதறது, உங்களால எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படுற அளவுக்கு எப்பமாவது ஒரு தடவை இந்த மாதிரி கவனம் செதறனா பரவாயில்ல. த்ரூஅவுட் த டே உங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலை கூட செய்ய முடியாம இந்த மாதிரி பாதிக்கப்படுதுன்னா உங்களுக்கு கவன சிதறல் நிறைய இருக்கு. அந்த கவனத்தை ஏத்துறதுக்கு ஏதாவது கவுன்சிலிங்கோ இல்ல மாத்திரையோ கொடுக்கணுமான்ட்டு ஒரு மனநல ஆலோசகரை பாக்குறது நல்லது. மஞ்சு, டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மனநல ஆலோசகரை பாருங்க, இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமா வெளியில வர. டாக்டர், இப்போ இந்த மாதிரியான கவன சிதறல்கள் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு படிக்கிறப்போ இருக்கிறப்போ அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து ஒரே இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் இருக்கு டாக்டர்? நிறைய பயிற்சிகள்லாம் கிடையாது, 1-2 பயிற்சிகள். இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை மனசு செய்யுதுன்னா வந்து அதுல முழுசா நம்மளுக்கு கவனம் கொடுத்து நம்மளால செய்ய முடியும். ஆனா இப்போ இந்த படிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் போரிங்கான எக்ஸசைஸ் தான். ஒரே இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கணும். அதுல உட்காரத்துக்கு வந்து கொஞ்சம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை. அது தகுந்த ஒரு சன்மானத்தையோ இதுல வந்து நான் இதை சாதிச்சு காட்டணும் அவங்களா உள்ள ஒரு ஊக்கத்தோட படிச்சாங்கன்னா அவங்களால உட்கார்ந்து அது திரும்ப திரும்ப கவனத்தோட படிக்க முடியும். பாதி நேரம் வந்து அது கவன சிதறல் கிடையாது, அவங்களுக்கு வந்து அதுல ஈடுபாடு இல்லாம இருக்கும். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு படிப்பாங்களே தவிர தனக்கு தானா ஆர்வம் அவங்களுக்கு படிக்கணும்னு இருக்காது. இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கவனம் நல்லாவே இருக்கும். அவங்க ஆர்வத்தோட வேற ஏதாவது செயல்கள் செய்யறாங்களான்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து பெயிண்டிங் நல்லா பண்ணுவாங்க, இல்ல அவங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்கன்னா அதை வந்து 1 மணி நேரம் கவனத்தோட பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கவன சிதறல ப்ராப்ளம் இல்லைன்றோம்.
கவனச்சிதறல் அதுக்கும் மீறி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கவனச்சிதறல் வந்து குழந்தைகளையும் சரி பெரியவங்களுக்கும் சரி அந்த ADHDன்னு ஒரு வியாதி இருக்கு, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இந்த மாதிரி வேற ஏதாவது வியாதினால மூளையில ஒரு சில ரசாயன மாற்றங்கள்னால அவங்களுக்கு கவன கோளாறுகள் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாத்திரைகளும் கொடுக்கலாம். அதே மாதிரி கவனச்சிதறலை சரி பண்றதுக்கு நீங்க முதல்ல கேட்ட மாதிரி ஒரு சில பயிற்சி முறைகளும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நாங்க லெட்டர் கேன்சலேஷன் டெஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அதுல இருக்க ஏ மட்டும் கேன்சல் பண்ணிட்டே வாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டு அதை இன்னொருத்தர் செக் பண்ணுவாங்க அவங்க கவனச்சிதறனால வேற ஏதாவது ஏ வந்து கேன்சல் பண்ணாம விட்டுருக்காங்களா. அப்புறம் கிரெயின் சார்ட்டிங் நம்ம ஊர்ல அந்த பழங்காலத்துல பாட்டிகள்லாம் பண்ற மாதிரிதான் இந்த அரிசி நெல் கோதுமை நவதானியங்கள்லாம் ஒன்னா போட்டு ஒவ்வொரு தானியமா தனியா பிரிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். இதை பண்ண வந்து கொஞ்சம் கவனம் வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தா இதை நம்ம பண்ண முடியாது. இதை பண்ணிக்கிட்டே பண்ண இது வர்றதுக்கு அப்புறம் மியூசிக் கேட்கறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அது நம்ம ஒரு மனநல ஆலோசகரையோ மனநல மருத்துவரையோ பார்த்து கேட்கும்போது அவங்க இன்னும் தெளிவா அது அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லணும். நம்ம இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலையில நம்ம ஈடுபட்டு இருக்கிறப்ப இன்னொரு விதமான பிரச்சனைகளோ இல்ல மற்ற விஷயங்களோ மனதுல தோன்ற ஆரம்பித்தா அதை கவனிக்கணும், கவனத்துல எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறது சொல்றேன். இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணும்போது இன்னொரு விதமான எண்ணங்களும் இன்னொரு விதமான விஷயங்களும் மனசுல ஓடுறது இயற்கை இயல்பு. அது ரொம்ப திரும்ப ஓடி சுத்தமா கவனமே இல்லாம இருந்தா தான் கவனிக்கணுமே தவிர யூஸ்வலா இப்பவும் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா எனக்கும் வந்து நான் அடுத்து என்ன பண்ணணும், இன்னைக்கு நாள் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், திரும்ப நம்ம பேஷண்ட்ஸ் எப்படி பார்க்க போறோம், இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அது ரொம்ப இயற்கையான விஷயம், இயல்பான விஷயம். அந்த இயல்பையும் மீறி அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம இந்த எண்ணங்கள் திரும்ப வந்து அவங்களால கவனமே பண்ண முடியாம இருந்துச்சுன்னா தான் அவங்க இந்த மாதிரி ஒரு மனநல ஆலோசகரோ மருத்துவரை பார்க்க வேண்டியது இருக்குமே தவிர சாதாரணமா வந்து இயற்கையா இயல்பா வந்து மனசுல வர எண்ணங்களுக்கு எல்லாம் போகணும்னு தேவையில்லை. இப்பொழுது அடுத்ததா நம்மளுடைய தொடர்புல இருக்காங்க சென்னையில இருந்து குமார். வணக்கம், பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மேடம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா வந்து யாரோ என்ன பேசுற மாதிரி காதுல திட்டுற மாதிரி வெளியில போக முடியல, வெளியில கிளம்பினா போகாத போன செத்து குழந்தை செத்து போயிடும் அப்படி இப்படி எல்லாம் கேக்குது மேடம். அதான் ஒன்னும் பயமா இருக்குது. சொல்லுங்க குமார். அப்புறம் திடீர்னு ட்ரெயின்ல நான் போயின்னு இருக்கும்போது ட்ரெயின்ல எனக்கு பின்னாடி நின்று என்னை பத்தி யாரோ கமெண்ட் பண்ற மாதிரி அசிங்கமா பேசுற மாதிரி அந்த மாதிரிலாம் கேக்குது சார். அதுதான் புரியல, இது என்ன காரணம் என்ன ஏதுன்னு ஒண்ணு போய் கிட்டத்தட்ட 1 இயரா இருக்கு மேடம். இது திடீர்னு ஏற்படுற இந்த பயங்கள்லாம் எதனால அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா மேடம், கண்டினியூவா இருந்துட்டே இருக்கு மேடம். அதாவது ராத்திரி பகலே இல்ல 24 மணி நேரமும் தூங்க கூட விடுறது இல்ல மேடம். நிறைய பய உணர்வுகள் வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியான எண்ணங்கள் எதனால வருதுன்னு நம்ம டாக்டர் கேட்கலாம். டாக்டர், இந்த மாதிரியான எண்ணங்கள் தொடர்ந்து ஏற்பட என்ன காரணம்? அவர்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இது தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கு சொன்னீங்க இல்லையா குமார்? ஆமா சார். இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா இல்ல அது உண்மையாவே நடக்குதுன்னு முழுசா நம்புறீங்களா? முழுசாவே நான் என்ன பத்தி பேசுறது கிளீனா எனக்கு காதுல கேக்குது சார். கேக்குதுங்களா? இப்ப வேற யாராவது முன்னாடி இருக்கவங்க பேசுற மாதிரி அதே மாதிரி தெளிவா கேக்குதுங்களா? கிளீனா என்ன பத்தி என் பேரை சொல்லியே என்ன சொல்லி அப்படி இப்படின்னு பேசுற மாதிரி கிளீனா கேக்குது சார். இது இந்த மாதிரி கேக்குறாங்கன்ட்டு நீங்க போயிட்டு யார்கிட்டயாவது வந்து இதுக்காக கேட்டு சண்டை எல்லாம் வந்திருக்கா? இன்னும் அதெல்லாம் எதுவும் நான் யார்கிட்டையும் போகல. அதனால நான் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கிறதால கொஞ்சம் அப்படியே யார்கிட்டையும் போகல, அப்படியே சைலண்டா கம்முன்னு உட்காந்து வந்தோம். இது ஏதாவது மனநல மருத்துவத்தை காட்டி இது வந்து வைத்தியம் ஏதாவது பண்ணீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல சார், இது வரைக்கும் இல்ல சார். சரி, சொல்றேன்னு வந்து கொஞ்சம் வருத்தப்படாம கேளுங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிஜம் எது கற்பனை எதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ரசாயன மாற்றங்களால ஒரு மனநோயோட அறிகுறி மாதிரி தெரியுது. நீங்க உடனே வந்து ஒரு மனநல மருத்துவரை பார்த்து இதுக்கு நல்ல மாத்திரைகள்லாம் வந்துருச்சு, நம்ம மனநலம் வந்து எவ்வளவோ அட்வான்ஸ் ஆயிருச்சு, இதை பார்த்து சரி பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம். நீங்க இப்படி கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை. சரிங்களா குமார்? டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க இப்ப ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா சீக்கிரமா குணமடைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வணக்கம் ருக்மணி. வணக்கம் மேம். வணக்கம், என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போறீங்க? மேம், என்னோட பிரதர் மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு மேம். அவருக்கு வந்துட்டு இப்போ வீட்டுல ரொம்ப ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. இங்க லோக்கல்ல வந்துட்டு நாங்க சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தருக்கு கூட்டிட்டு போய் காமிச்சோம்.
அவங்க வந்து ரிப்போர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிப்ரெஷன் அண்ட் சைக்காட்டிக் சிம்டம்ஸ் கொடுத்திருக்காங்க சார். சோ கோயம்புத்தூர்ல இன்னொரு டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? பார்த்தா ரெடி ஆகுமா? எப்படி சார், என்ன பண்ணலாம்? ருக்மணி, உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, டாக்டர் என்ன சொல்றாங்கிறது கேட்கலாம். ஏற்கனவே அவங்க டயக்னோசிஸ் சொல்லியிருக்காங்க, அது என்ன நோய்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ரெஷன் வந்து மனசோர்வுன்னு சொல்லுவோமா, அது வித் சைக்காட்டிக் பிக்சர் சொல்லியிருக்காங்க. அந்த வித் சைக்காட்டிக்னா அந்த சைக்கோஸ் வந்து நாங்க லாஸ் ஆஃப் டச் வித் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். நிஜம் எது கற்பனை எதுன்னு தெரியாம வந்து அவங்க ரொம்ப தீவிரமா மனசோர்வு இருக்கும்போது அந்த மாதிரி நிஜம் எது கற்பனை எதுன்னு தெரியாம ஒரு சில கற்பனைகளும் சேர்ந்து வரும். இது வந்து முழுக்க முழுக்க கரெக்டா வந்து நீங்க அவங்க சொல்றபடி மாத்திரைகளையும் கொடுத்து கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னா சரி பண்ணிடலாம். அந்த நீங்க பாத்துக்கிட்டு இருக்க டாக்டர்கிட்டே பாருங்க. இது வெறும் மனநல ஆலோசகர் மட்டும் தேவைப்படாது, ஒரு மனநல மருத்துவரும் தேவைப்படுவாங்க. அந்த மனநல மருத்துவரையும் பாருங்க, மனநல ஆலோசகரையும் பாருங்க. அங்க பாத்துட்டு இருக்கவங்ககிட்டயே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இது முழுசா சரியாயிடும். நீங்க இதை பதறி பயப்பட தேவையில்லை. இப்போ இப்படி ஒரு ஜுரமும் டைஃபாய்டும் சரியாகுதோ அதே மாதிரி இதுவும் சரியாயிடும். கரெக்டா மாத்திரைகள் மட்டும் சாப்பிடுங்க. அவங்க சொல்றபடி அவங்க சொல்ற டேட்டுக்கெல்லாம் போய் அந்த டாக்டரை பாருங்க. சரிங்களா? ருக்மணி, டாக்டர் சொன்ன மாதிரி பயம் இல்லாம உரிய நேரத்துல உரிய சிகிச்சை எடுத்துட்டோம்னா எல்லாத்துக்குமே ஒரு தீர்ப்புங்கிறது இருக்கும். அடுத்ததா நம்மளோட ஒரு குமார் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போறீங்க? என்னோட பையன், ரெண்டாவது பையன், எனக்கு 2 பையன். சரி. இந்த ரெண்டாவது பையன் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரிங்க. மேரேஜ் பண்ணப்ப அந்த பொண்ணு ஐடி ஃபீல்ட்ல இருந்துச்சு. சரிங்க. இப்ப 1 இயர் முன்னாடியே 2 பேருக்கும் டிப்ரெஷன் மாதிரி டாக்டர் எல்லாம் காட்டினான், ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சரி. அந்த ட்ரீட்மெண்ட கண்டினியூ பண்ணாத வந்து அந்த காரணத்தினால இப்ப பையன் வந்து மன அழுத்தத்துல இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. சரிங்க. அந்த பொண்ணு என்னன்னா பையனோட சேர்ந்து வாழ மாட்டேன். சரி. எனக்கு புள்ள ஒரே பொண்ணு வந்திருக்கு. சரி. 3 வயசாகுது. ஹலோ, சொல்லுங்க குமார், பேசுங்க. அந்த பொண்ணுக்கு 3 வயசாகுது பேத்திக்கு. சரிங்க. எனக்கு பேச்சு மட்டும் போதும், நீங்க வந்து வேண்டியதில்லை எனக்கு அப்படிங்குது. எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, என்ன பண்றது? பையன் என்னன்னா அந்த பொண்ணு நினைப்பிலே இருக்கான், பொய்ப்போட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறான். என்ன மாதிரியான மன அழுத்தத்தினால என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுது? நீங்க எதை வச்சு மன அழுத்தம் தீர்மானிக்கிறீங்க? லாஸ்ட் இயர் ட்ரீட்மெண்ட் 2 பேருமே ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துக்காங்க. 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி குமார், டாக்டர் என்ன சொல்றாங்கங்கறத பார்க்கலாம். இது என்ன மாதிரியான, இது எவ்வளவு வருஷமா இருக்குன்னு தெரியல உங்க பையனுக்கும் மருமகனுக்கும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷமா இருக்கு மேடம். 1.5 வருஷமா இருக்கு. உடனே ட்ரீட்மெண்ட் போயிட்டீங்களா? இல்ல, லாஸ்ட் எடுத்தது அப்படி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எடுக்கல, என் பையனுக்கு இப்ப வந்து தனியா பிரிஞ்சுதான் இருக்காங்க. சரி. 2 பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்களா? ஆமா, நாங்க பார்த்து மேரேஜ் தான் அது. நீங்க பாத்தீங்க, அவங்களுக்குள்ள விருப்பம் இருந்ததா? அந்த பொண்ணுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பையனை விட்டு தனியா பேசுனாங்க. பேசிட்டு முழு சம்மதத்தோட தான் மேரேஜ் பண்ணாங்க. முழு சம்மதத்தோட தான் பண்ணாங்க. அவங்கள வந்து இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது வந்து முடிஞ்சா நீங்க பேசி, நீங்க யாராவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யார் மூலியமா அதை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்குள்ள என்ன மன ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்னு. ஏன்னா அது கல்யாணம் ஆன அப்புறமா ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்குன்னு சொல்றீங்க, அது வரைக்கும் நல்லா இருந்தாங்கன்னு சொல்றீங்க. சோ அந்த என்ன பிரச்சனைனால அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வந்தது அப்படின்னு முடிஞ்சா தெரிஞ்சுக்க பாருங்க. அதுல இருந்து எப்படி வந்து வெளியில வரணுங்கிறது நீங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் மூலியமா கூட, இல்லைன்னா வந்து மனநல ஆலோசகர் கிட்ட கூட போய் நீங்க வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம். ட்ரீட்மெண்ட்டையும் கண்டினியூ பண்ண சொல்லுங்க டாக்டர் கிட்ட போய். குமார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பிரச்சனை எங்கேருந்து தொடங்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நமக்கே தெரிஞ்சிடும். அவங்க சொன்ன மாதிரி நம்ம சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னாக்க எல்லாமே சரியாயிடும். அடுத்ததான் நம்மளுடைய தொடர்புல இருக்காங்க பிரியா, நெல்லையில இருந்து. பிரியா, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க எதை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் என் பொண்ணை பத்தி தான் கேட்கலாம் அப்படின்றேன் டாக்டர். பேசுங்க பிரியா. சார், என்னோட பொண்ணுக்கு வந்து 13 வயசு ஆகுது. அவ வந்து
என்ன பண்றான்னா திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவளை நம்ம ஏதாவது திட்டணுமோ ஏதாவது கண்டிச்சோம்னா உடனே சூசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பண்றா. நான் மாடியில போய் குதிச்சிருவேன், ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்றா. இப்ப நான் வந்து வெளியூர்ல வேலை பாக்குறேன், அவங்க அப்பா தான் இங்க இருக்காரு, அவங்க பாட்டி கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கா. அதான் எதனால இப்படி ஆயிட்டா அப்படின்னு தெரியல. அப்புறம் என்னோட பையன் வந்து அவளோட 5 வயசு சின்னவன், அவன் கூட வந்து கம்பேர் பண்றா. அவனைதான் நீங்க கவனிக்கிறீங்க, என்ன கவனிக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு இது இருக்கு. ஆனா நாங்க 2 பேரும் ஈக்குவலா தான் பாக்குறோம். ஆனா அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. எதனால அவளுக்கு இந்த இது வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார். ஏன் அந்த மாதிரி சூசைட் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏன் வருது, இது டாக்டர்கிட்ட போகணுமா என்னன்னு கேட்கலாம். எப்போல இருந்து இந்த மாதிரி உங்களுடைய டாட்டர் வந்து பிஹேவ் பண்றாங்க? இந்த கம்பாரிசன் வந்து அவன் பிறந்ததுல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்காம. அவனுக்கு இப்போ ஒரு 8 years ஆகுது. ஓகே. ஆனா இந்த சூசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ ஒரு 6 months தான் சொல்லிட்டு இருக்கா. சரி, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். டாக்டர், இப்போ இது என்ன மாதிரியான விஷயம்? ஒரு குழந்தை வந்துட்டு நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சாதாரணமா எடுத்துக்க கொள்ள முடியாத ஒரு விஷயமா? வந்து அவங்க சின்ன வயசுல அவங்க சொன்ன மாதிரி ஒரு தம்பி இருக்காங்க. அது சின்னதுல இருந்தே அவங்களுக்கு ஜென்ரலா வந்து ஒரு குழந்தை வந்து சின்ன குழந்தை பிறந்ததுன்னா ஒரு எல்டர் குழந்தைக்கு வந்து அந்த ஒரு ஒரு என்னன்னா நான் வந்து என்ன கவனிக்க மாட்டேங்கிற அவங்கள கவனிக்க, ஏன்னா அவங்க அந்த அட்டென்ஷன் அங்க கொஞ்சம் இருக்கும். அது ஒரு ரீசன் எல்லா ஃபேமிலிலயும் இருக்கும். நாள் பட அது சரியா போயிடும். ஆக்சுவலா அந்த அடோலசன்ட் பீரியட் வந்து தாண்டிட்டாங்கன்னா சரியாயிடும். பட் இவங்களுக்கு வந்து இந்த சூசைடல் தாட்ஸ் வந்து இது மட்டும் தானா, கம்பேரிசன் மட்டும் இருக்காது. கண்டிப்பா இவங்க வந்து பேரண்ட்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு இவங்களுக்கு தெரியாதா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீ பெரியவ தானே, அவன் சின்னவன் தானே, விட்டு கொடு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும். இந்த அடோலசன்ட் பீரியட்ல இது மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து மேபி இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஷேரிங் இல்லாம இருக்கலாம் வீட்டுல. அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கு இதெல்லாம் தெரியாது. படிப்பு மட்டும் படி சொல்றாங்களா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து ஒரு ரூமை கொடுத்துறாங்க, உள்ளேயே இருக்காங்க பசங்க எல்லாம் இப்போ அடோலசன்ஸ் எல்லாமே. அது மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணாம அவங்களை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறது, அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறது உட்காந்து பேசலாம். அதையும் அவ வந்து வெளிப்பட வந்து சொல்ல முடியல அப்படின்னா ஒரு ஆலோசகர்கிட்டயோ ஒரு மனநல மருத்துவர்கிட்டயோ போய் முதல்ல அவளுக்கு என்ன பிரச்சனைனால அவ அது மாதிரி திங்க் பண்றா அப்படிங்கறத வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேரண்ட்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஜெனரலி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அடோலசன்ஸ். பெட்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வந்து டாக்டர் கிட்டயோ போய் காட்டிட்டு. டாக்டர், இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து பிடிவாதம் அடம் பிடிக்கிறப்போ பார்த்தோம்னா மிரட்டினோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துறாங்க. அது கூட ஒரு ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இருக்கலாம். இது வந்து எமோஷனல் பிளாக்மெயில் சொல்லுவோம். ஒரு சில குழந்தைங்க வந்து இப்ப இந்த இவங்க சொன்னதுல கூட வந்து இது நோயா குணமான்னு தெரியல. டிப்ரெஷன் ஒரு நோய்மா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சு பண்ணலாம். குணமும் இந்த ஏஜ்ல வந்து அப்பதான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த மிரட்டலுக்காக கூட நிறைய பேர் வந்து அவங்க வலிக்கும் பேரண்ட்ஸ் வரணுன்றதுக்காக சூசைட் பண்ணிப்பேன்றது ஒரு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணி மிரட்டுவாங்க. இந்த மாதிரி மிரட்டிட்டு இருந்தா கூட இந்த குழந்தைகளுக்கு அந்த வயசுல வந்து அந்த மிரட்டலுக்காக பண்றது கூட விபரீதமா ஒரு ஆபத்துல கொண்டு போய் முடிஞ்சிடும். மிரட்டல்னு என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் அது மிரட்டலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது மிரட்டல் இல்ல இது வந்து நோயினால பண்றாங்கன்னு வந்து பெற்றோர்களே முடிவு பண்ணாம ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயோ மருத்துவர்கிட்டயோ காட்டிட்டு, ஏன்னா மிரட்டிட்டு இருக்கவங்களுக்கும் மனசோர்வு வந்து உண்மையாவே ஒரு நாள் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்குன்னு சொல்லலாம். அதனால அது கரெக்டா வந்து அவங்க கவுன்சிலிங் பண்றது நல்லது. வணக்கம் சங்கீதா. வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போறீங்க? என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் கொஞ்சம் இல்லீகலா இருப்பாருங்க. சரிங்க. அவரை பத்தி இது மாதிரி இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணேன். சரி. அது வந்து அவளே அவங்க வீட்டுக்கார தப்பாதான் சொல்லுவா. நான் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற பிரச்சனை அப்படின்னு வந்து என்ன சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டான். ஆனா பேசல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது எப்படி நம்ம டார்கெட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க தோழியோட நீங்க தொடர்ந்து நீங்க பேசணும்னு விருப்பப்படுறீங்க இல்லையா? ஆமாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குதா? ஆமாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்காது. சங்கீதா, நம்ம இத பத்தி நம்ம பேசலாம். மேம், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு போறப்போ வரக்கூடிய இடைவெளி இதை தாங்கிக்க முடியலன்னு சொல்றாங்க.
அவங்க தோழியோட இப்போ ரீசெண்டா பிரிஞ்சு இருக்கிறதுனால மனநலம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த பிரிவை தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்ங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட பத்தி போன்ல வந்து இல்லீகல் கான்டாக்ட் இருக்குன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம தோழிக்கும் தெரிஞ்சிருக்கேன். அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியாது, இவங்களுக்கு வந்து சொன்னதுனால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா மேபி அவங்க திங்க் பண்ணலாம், என் தோழிக்கும் இது தெரிஞ்சிருத்தே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் அவங்களும். பட் அந்த மாதிரி விஷயங்களை இனிமே வந்து எடுத்து பேசாம நார்மலா அந்த தோழிக்கு வந்து ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். தேவைப்படும் போது அவங்க பேசும்போது அவங்களே வந்து அந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்கன்னா இவங்க அந்த அட்வைஸா சொல்லலாம். அது வரைக்கும் வந்து அந்த விஷயத்த பத்தி பேசாம நார்மலா முன்னாடி இருந்த என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை மெயின்டைன் பண்றது நல்லது. அட்லீஸ்ட் வந்து இவங்க இன்டைரக்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். சங்கீதா மேம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. உங்க தோழியோட நீங்க மனம் விட்டு பேசுங்க, அதுவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பா இருக்கும். அடுத்ததா நம்மளுடைய தொடர்புல இருக்காங்க மகேஸ்வரி ராஜபாளையத்திலிருந்து. மகேஸ்வரி வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க மகேஸ்வரி. இது பாப்பாக்கு 10 படிக்கும்போது மேடம் ஒரு வீசிங் மாதிரி வந்தது. சரி. ஒரு வீசிங் மாதிரி வந்து கை நடுக்க மாதிரி வந்தது. சரிமா. அந்த கை நடுக்க மாதிரி வந்து அப்புறம் என்ன செஞ்சு அப்படியே இருந்து அவர் டாக்டர் சொன்னாங்க நீங்க டைட்டானிக் டாக்டர்கிட்ட காமிங்கன்னாங்க. சரிமா. அப்புறம் வந்து காமிச்சிட்டு இருக்கும் போதே கை காலெல்லாம் உதறி நைட்ல தூக்கி போட ஆரம்பிச்சு, சிக்ஸ் வந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. சரி. அப்புறம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 டாக்டர் 16 டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கோம். விக்ஸே இல்ல, இது மன அழுத்தத்துல வரதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். இப்போ எவ்வளவு நாளா இருக்குன்னு சொன்னீங்க? இது வந்து மேடம் 2-3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா இருக்கு. இது வந்து மன சோர்வா இல்ல மன அழுத்தம்னால வந்ததுன்னு சொல்றாங்களா? மன சோர்வு, மன கவலையினால, ஆழ்ந்த கவலையினால வந்தது அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சொன்னாங்க. சரி, என்ன வயது சொன்னீங்க? அவங்களுக்கு அந்த வரும்போது 16 வயசு மேடம். இப்போ என்ன வயசு அவங்களுக்கு? அவங்களுக்கு 18 வயசு ஆகுது மேடம். 18 வயசு 19 வயசு நடக்குது மேடம். சரி. 19 வயசு நடக்க. ஆனா இப்ப கடைசி ஒரு டாக்டர் வந்து டிஆர்எஸ் சொல்லி மதுரையில காமிச்சு இப்ப அதுல நல்லா இருக்காங்க மேடம். சரி. ஆனா 2 வருஷம் ஸ்கூலுக்கு போகல. இப்போ 3வது வருஷமே ஜாயின் பண்ணிருக்காங்க. பிளஸ் 2க்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. சரி. அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு இந்த வீசிங் மாதிரி வந்துச்சு. ஆனா கையெல்லாம் நடுங்கல. சார் சொல்லிட்டாங்க அது சளி, இருமல், குடல் புண்ணு இருந்ததுனால வந்துச்சுன்னு சொன்னாங்க மேடம். அது சரியாயிருமா மேடம்? இப்ப தொடர் மருத்துவத்தினால இப்ப ஓரளவுக்கு முன்னேறி இருக்காங்க இல்லையா? ஆமா மேடம். இப்ப 1 வருஷமா அந்த வீசிங் வரல மேடம். சரி சரி சரி. டாக்டர் என்ன சொல்றாங்கங்கறத பாக்கலாமா டாக்டர்? இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து டிசோசியேட்டிவ் டிசார்டர் சொல்லுவோம். இனிஷியலா ஆரம்பிச்சது வந்து ஒரு வீசிங்ல ஆரம்பிக்கும். இந்த வீசிங் இல்ல ஒரு பெட்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா கவனம் கொடுக்கறதோட பெற்றோர்கள் நிறைய கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒண்ணு சின்ன விஷயமா இருந்தாலும் தன்னோட பிள்ளைக்கு வீசிங் வந்துருமோ இல்ல பெட்ஸ் வந்துருமோன்னு பயந்து அதிக கவனம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே அதிக கவனம் கொடுக்கறவங்களுக்கும் இந்த மாதிரி அதிக கவனம் திடீர்னு கொடுக்க ஆரம்பிச்சவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்களை அவங்க யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பெட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வரலாம். இவங்க 10-15 டாக்டர் வந்து உங்களுக்கு தெளிவா எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்து திரும்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இது மன சோர்வுனால, மன அழுத்தத்தினால வந்ததுதான். மனசுனால வந்து எந்த ஒரு உடல் அறிகுறியும் வரலாம். இப்போ ஒரு பயமா இருக்கும்போது கை நடுக்கம் வருது இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு உங்க பொண்ணோட மனசுல ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். அதுக்கு வந்து அந்த ஃபிட்ஸை வந்து நீங்க கண்டுக்காம விட்டாலே போதும். அதுக்கு பெருசா நீங்க எதுவும் திரும்ப டாக்டர்கிட்ட கூட்டு போய் வைத்தியம் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு நல்ல மனநல ஆலோசகரா பார்த்து அதுக்கு கவுன்சிலிங் மட்டும் கொடுத்தாலே போதும். மாத்திரைகள் அவங்களுக்கு ஏதாவது மன சோர்வோ ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுப்போம். நீங்க கவனம் நிறைய கொடுக்கறதுனாலே அந்த கவனத்தை ஈர்க்கணும்ட்டு இவங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது, வீட்டுல இருக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இது நடத்தையை மாற்றத்துக்காக ரெகுலரா இவங்களை வந்து யாராவது ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட தொடர்ந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பயப்படுற மாதிரி நரம்பு அளவுல ஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல உங்க பிள்ளைக்கு. டாக்டர் சொன்னது போல நீங்க என்ன விஷயம் அப்படிங்கறத பார்த்து கவனிச்சு அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சரியாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா நம்மளோட தொடர்புல இருக்காங்க தீபலட்சுமி சென்னையில இருந்து. வணக்கம் தீபலட்சுமி. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? என்ன பத்தி தான் மேடம், அதாவது நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆறேன். அது ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி,
சந்தோஷம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஒரு 2 days கழிச்சு அப்படின்னா அந்த 2 days ஃபுல்லாவே அதை பத்தி நினைச்சிட்டு இருப்பேன். பசங்கள்ட்டையும் சொல்றேன். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் 2 நாள் இருக்குமா பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு, அது ஏன் இப்பயே சொல்ற அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க. அது எனக்கே தெரியுது ரொம்ப அதிகமா ஏன் அந்த விஷயத்துக்கு நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு. அதே போல கோவப்படுறதா இருந்தாலும் பசங்க ஏதாவது சின்ன சின்ன குறும்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப கோவப்பட்டு பேசுறேன். அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டே எனக்கு தெரியுது பசங்க கிட்ட, சின்ன குழந்தைங்க தானே, அவங்க கிட்ட ஏன் இவ்வளவு கோவத்தை காமிக்கிறோம் அப்படின்னு. ஆனா அந்த கோவப்படுற வினாடி வந்து எனக்கு அது தவிர்க்க முடியல. அவங்கள ரொம்ப கோவப்பட்டு கத்திடுறேன். அதுக்கப்புறமா அதை நான் உணர்ந்த இந்த மாதிரி பசங்கள்ட்ட கத்தக்கூடாது அப்படின்னு இது பண்றேன். அது ஏன் அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் ரொம்ப அதிகமான அளவுல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன். நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி தான் இருந்தீங்களா? இல்ல இல்ல, சின்ன வயசுல இருந்தெல்லாம் இல்ல. அதாவது கல்யாணம் ஆகி கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாம் அதிகமா வந்துட்டு என் தலையில அப்படிங்கும் போது அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான், மேரேஜுக்கு அப்புறம் தான். சரிம்மா, அளவுக்கு அதிகமான சந்தோஷம், அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு. டாக்டர் என்ன சொல்றாங்கங்கறத பாக்கலாம். டாக்டர், இது எந்த மாதிரியான இதுக்கு வந்து கல்யாணம் ஆனப்புறமா வந்து மெச்சூரிட்டி லெவல் இன்னும் அதிகமா தான் இருந்திருக்கணும். அப்ப எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கணும். பட் ஆனா அவங்க கல்யாணம் ஆனப்புறம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மேபி இந்த வீட்டு பொறுப்புகள்லாம் வந்து அதிகமா அவங்களுக்கு தாங்குற சக்தி இல்லாம இருக்கலாம். அவங்க வந்து யோகா மாதிரி சில தெரப்பி எல்லாம் போலாம். அது மாதிரி சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கொஞ்சம் தெரப்பிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். வர சந்தோஷத்தை வந்து எப்படி நிதானமா அதை எதிர்கொள்றது, துக்கத்தையும் எப்படி நிதானமா அதை வந்து எதிர்கொள்றதுன்னு தெரப்பிஸ் மூலமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். ஆங்ஸைட்டி லெவல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மி பண்ண முடியும். தீபலட்சுமி மேம் சொன்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, சரியாக வாய்ப்புகள் இருக்கு. அளவுக்கு அதிகமான இந்த எதிர்பார்ப்பு, உற்சாகமானது அதுவுமே வந்து சிக்கலாகுமா? அவங்களோட ஆங்ஸைட்டி, சில பேருக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்வெட் அதிகமா இருக்கும். அதை பத்தியே ரொம்ப இவங்க சொன்ன மாதிரி அதை பத்தியே 2 days முன்னாடியே திங்க் பண்றது, அது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வருது. துக்கத்தையும் அதே மாதிரிதான், ரொம்ப நாள் அந்த மனசுலயே வந்து உட்கொண்டு அதையே துக்கத்திலேயே இருக்காங்க. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, துக்கம் சந்தோஷம் ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலா எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதுக்காக தான் அந்த யோகா மாதிரி தெரப்பி போனீங்கன்னா மனசும் வந்து அது பாதிப்பு அடையாம இருக்கும், அந்த ஸ்டெபிளைஸ்டு ஃபார்ம்ல இருந்ததுன்னா. ஓகே டாக்டர், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள், ஆனா எல்லாமே ஒரு அழகான தீர்வு நோக்கி நகர முதல்ல அதை பகிர்ந்துக்கணும். பகிர்ந்து கொள்ளப்படுற சந்தோஷம் இரட்டிப்பாகும். பகிர்ந்து கொள்ளப்படுற உணவு பசியை போக்கும். பகிர்ந்து கொள்ளப்படுற மன உணர்வு வலியை குறைக்கும். நாளையும் மனதோடு பேசலாம். அதுவரை அன்புடன் விடைபெறுவது ஸ்ரேதா ரோஹிணி.